காலையிலேயே பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு போகணும். ஒரு பொண்ணுக்கு போகணும். அவள் வந்து 10th ஆனதுனால அவளுக்கு வந்து இப்போவே கிளாஸ்லாம் வச்சுட்டாங்க. மற்ற 2 பேரும் வந்து பிபிஎஸ் இருக்கனால பிபிஎஸ் போயிருக்காங்க. வீட்டில் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலான்னு போனேன். 2 கடைக்கு போனேன். 2 கடையிலுமே அரிசி நல்லா இல்லை, பருப்பு நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. சரி நம்ம விருதம் எதுக்கு வாங்க அப்படின்ட்டு திருப்பி வந்துட்டு வரக்கூடிய வழியில் ஹோல்சேல் வேலை இருந்து முட்டை கடை, அதில் ஒரு 15 முட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த வழியில் 2 முட்டை உடஞ்சிட்டு, சரி உடஞ்சதை வந்து பொரிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெறுமனே அதை சாப்பாடு ஒன்றுமா இல்லாமல் வெறுமனே பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இங்கே வந்து பெட்ரூமில் வந்து ஒரு டீப்பாக போட்டிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நேரத்துக்கு போட்டிருந்தேன். அதை அப்படி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நேராக வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டேன். என்ன அப்படின்னா இங்கே கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. பழைய கிச்சன் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்து, பழைய மண் சட்டி அப்புறம் இரும்பு சட்டி எதுவுமே கேர் பண்ணாமல் அப்படியே இருந்தது. சரி எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லேயர் ட்ராயர் பாக்ஸ் இது. இந்த ட்ராயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 பெனிஃபிட் நமக்கு. இது வந்து நமக்கு பால் காய்ப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்னால் சூப்பராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் இந்த கபோர்டில் இருந்த எல்லா சாதனம், ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள், மேக்கப் செட் எல்லாமே அதில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதனால் இப்போ இங்கே வந்து இது வந்து ஃப்ரீ ஆகிட்டு என்ன ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் வந்து என்ன 2 பெட்ரூமுக்கு வந்து ஒவ்வொரு லேயர் பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அதாவது 5 லேயர் வச்சு ஒரு செட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சூப்பரானது இது. ரேட்டாக வந்து 450 ரூபாயாக தான் இருந்தது. குவாலிட்டியும் பரவாயில்ல. அப்புறமா இங்கே வந்து பாதி வந்து நமக்கு கை கொண்டு அளக்கக்கூடியது, அந்த துணியும் இதில் செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கிட்டு வாஷிங் மிஷினில் போடக்கூடியதை போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகிட்டு ஒரு சாக்கு முட்டையில் எல்லா சாதனமும் ஒதுக்கி வச்சுருந்தா அதில் வத்தல் பொடி இருந்திருக்கு. அந்த சாக்கை வந்து எடுக்கப்போ அந்த வத்தல் பொடி வந்து ஓப்பன் ஆகிட்டு, அடப்பு வந்து ஓப்பன்